ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கீ இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ் 2024. ஸோ இந்த இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க எவ்ரி இயர்னா எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் யூகேல இருக்கிற ஒரு ஆர்என்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சிட்டி வந்து வாழ்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற சிட்டிஸ் அசஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட்டு எந்த சிட்டின்னு பார்த்தீங்கன்னா வியன்னா ஆஸ்ட்ரியாவில் இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி எந்த பேராமீட்டர்ஸ் அசஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் இருக்கிற என்விரான்மெண்ட், ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி, எஸ்பெஷலி எஜுகேஷன் ப்ளஸ் மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் அசஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வியன்னா ஆஸ்ட்ரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. த நெக்ஸ்ட் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் மிஸ்ரி. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபாரின் செக்ரட்டரியாக ஆஃப் இந்தியாவை அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர். ஸோ நிறைய கண்ட்ரியில் வந்து அம்பாசிடர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. த நெக்ஸ்ட் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்சஸ். ஸோ எந்த கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரெமிட்டன்ஸ் அதிகமாக இந்த வருஷம் அதாவது ப்ரீவியஸ் இயரில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்தியன்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புகிற மணி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெமிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்ரி இயர் கால்குலேட் பண்ணும்போது, ஸோ அதாவது நேஷ்னல் இன்கம் அசஸ் பண்ணும்போது கால்குலேட் பண்ணும்போது இந்தியன்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து எவ்வளோ மணி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதான் ரெமிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எப்பயுமே ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். த நெக்ஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். எதுக்காக நியூஸில் வந்துச்சுன்னா பயோ பிளாஸ்டிக் பார்க் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ பொல்யூஷனை குறைக்கிறதுக்காகவும் ஈஸிலி வந்து பார்த்திங்கன்னா டீக்ரேட் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு பயோ பிளாஸ்டிக் பார்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. த நெக்ஸ்ட் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் இஷ்யூ. ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அக்னி 5 டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், உக்ரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னா அபயாஸ். ஸோ ஹை ஸ்பீட் எக்ஸ்பேண்டபிள் ஏரியபிள் டார்கெட். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிமி கண்ட்ரியில் த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்கிறதுக்காகவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த மிசைல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க.